ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 ஜுவல்லரி ஷாப்னுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம வந்து ஒன் டைமாக ஜுவல்லரியோ இல்லை கேஷோ டெபாசிட் பண்ணும்போது நமக்கு வந்து 11 மாதம் கழித்து வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கிக்க முடியும். நம்ம இமீடியட்டாக ஒரு ஜுவல்லரியை வாங்கும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை நம்ம வேஸ்டேஜாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து டெய்லி ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீமில் நம்ம கொண்டு போகிற அன்னைக்கான டேட்டுக்கு தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க கோல்டு ரேட்டை. ஸோ நம்ம வந்து 11 மந்த்ஸ் கழிச்சு அதை பற்றி எந்த ஒரு ஒரியுமே இல்லாமல் நம்ம டெபாசிட் பண்ண கிராமுக்கோ இல்லை பணத்துக்கோ தகுந்த மாதிரி நகையை வந்து ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை யாருக்காச்சும் நீங்கள் வந்து எதனா ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கீமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். உங்கள்கிட்ட பழைய ஜுவல்லரியோ இல்லை காயின்ஸை கூட நம்ம வந்து சேவ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இதில் டெபாசிட் பண்ணி ஒரு பெரிய ஜுவல்லரியாக வாங்கிக்க முடியும். இல்லை 916 இல்லாத ஜுவல்லரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட வந்து நம்ம இதில் டெபாசிட் பண்ணிவிட்டு பியூரிட்டி பேஸ் பண்ணி வந்து நமக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 916 ஜுவல்லரியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சேனலில் நிறைய வந்து கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸு, ஆஃபர்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. அது வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து பழைய ஜுவல்லரியும் கொடுக்கலாம், இல்லை வந்து மினிமம் வந்து 10,000 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் கொண்டு போகிற அன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கே வந்து அதை டிவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 50,000 எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் 7,300னா உங்களுக்கு 6.85 கிராம் சேவ் ஆகும். இதுக்கு வந்து அவங்க ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 11 மந்த்ஸ் கழித்து அந்த கிராமுக்கான கோல்டை வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 916 கோல்டே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 10 கிராம் பழைய கோல்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 10 கிராம் புது கோல்டு வந்து நீங்கள் 11 மந்த்ஸ் கழித்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி வந்து நம்ம ஆன்டிக் ஜுவல்லரிஸ் கூட இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். யூஸ்வலாகவே எல்லா ஷாப்லேயும் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் போடுறது மூலயமா நீங்கள் வந்து நார்மல் ஜுவல்லரியை கொடுத்துட்டு ஆன்டிக்காவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதில் நீங்கள் வந்து 5 மந்த்ஸ்லேருந்தே வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 5 மந்த்ஸில் பண்ணும்போது 5% விஏ இருக்கிற ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 6 மந்த்னா 6%, இதே மாதிரி தான். 7னா 7% வேஸ்டேஜ். இந்த மாதிரி இப்போ நீங்கள் 11 மந்த்ஸ் கழித்து வாங்குறது தான் நமக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து லலிதா ஜுவல்லரியினுடைய ஆஃபர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ வந்து ஜிஆர்டியில் கூட எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து 50% தான் உங்களுக்கு கிராம் பேஸ்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து முதல்லேருந்தே வந்து 100% நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2.5 சவரன்லேருந்து, அதாவது 20 கிராம் சொல்கிறாங்க, நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். இங்கேயுமே வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6.85 கிராம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அன்றைக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருதோ அதுக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி 3% கொடுத்து எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டு. இந்த ஷாப் வந்து உங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் மட்டும்தான் இருக்குது, சென்னையில் இன்னும் வரலை. இங்கே வந்து மினிமமாக 25,000 ரூபாய் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. இங்கேயும் வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரியுமே வந்து இதில் வாங்கிக்க முடியும். 4th நம்ம பார்க்க போகிறது மங்களன் மங்கள் திருச்சி. இதில் வந்து தங்கமகள் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து 10,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். மற்ற எல்லா ஸ்கீம்ஸை விட இதில் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியுமே வந்து இவங்களே நமக்காக பே பண்ணிடுறாங்க. நம்ம வந்து ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணால் போதும். நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கோ இல்லை நம்ம டெபாசிட் பண்ணுற நகைக்கு ஈக்குவலண்ட்டான கோல்டை நம்ம வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் இங்கே என்ன ஒரு ட்ராபேக்னா, இந்த ஷாப் வந்து ட்ரிச்சியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ட்ரிச்சி அதோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணலாம். ஷாப் மட்டும் சென்னையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஷாப்பை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு ஜிஎஸ்டியே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போயிடுது ஒவ்வொரு தடவையுமே. ஸோ அது வந்து நமக்கு இந்த கடையில் கட்டும்போது சேவ் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக இந்த மங்களன் மங்கள்ங்கிறது தி பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அண்டு 5th நம்ம பார்க்க போகிற ஷாப் வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹால். இங்கே வந்து மினிமம் 25,000, மேக்ஸிமம் வந்து 2 lakh இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வைக்கலாம்.
இங்கே வந்து 20% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஷாப்ஸில் வந்து 18% கொடுக்குறாங்க. இவங்க வந்து 20% சேதாரம் இருக்கிற நகைகள் வரைக்கும் நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்க முடியும். 11 மாதங்கள் வெயிட் பண்ணணும். இங்கேயுமே வந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஷாப்பை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே அண்ட் மங்களன் மங்கள் 2மே வந்து சென்னையில இல்ல. பாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷாப் வந்து சென்னையில இருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டா இருக்கு? கலெக்ஷன் வைஸ் எது நல்லா இருக்கு? ஆன்டிக் வாங்க போறீங்களா? நார்மலா வாங்க போறீங்களா? அது வந்து இதில கவர் ஆகுமா? அப்படின்றது எல்லாமே நீங்க பார்த்துட்டு, ஃபைனலா வந்து நீங்க ஒரு ஸ்கீம சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு 5 ஷாப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே வந்து அப்புறம் வந்து ரொம்ப லெங்த்தா போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.